ஹாய், நான் தான் உங்க மாலா அக்கா பேசுற. இன்னிக்கு ஒரு நல்ல அருமையான கதையை கொண்டு வந்து இருக்க. மறக்காம கதையை படிச்சிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போவோம். என் பெயர் சுனில், 37 வயசு. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருடம் ஆகிறது. 2 குழந்தைகள் உண்டு. என் மனைவி ரொம்ப சுமாராக இருப்பாள். ஒல்லி உடம்பு. மேலும் அவளுக்கு சம்பவம் செய்வது மீது ஆர்வம் கிடையாது. நாங்க மாசத்துக்கு ஒரு தடவை சம்பவம் பண்ணலே பெரிய விஷயம். ஆனா எனக்கு தினமும் சம்பவம் வேணும். இதனாலேயே நான் தினமும் சுண்ணாம்பு அடிப்பேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். லாக்டவுனுக்கு 2 நாள் முன்னாடி என் மனைவி அவ அப்பாவுக்கு உடம்பு சரி இல்லேன்னு சொல்லிட்டு அவ சொந்த ஊருக்கு போயிட்டா. கரெக்டா அவ கவும்புனா மறுநாள் என் தங்கச்சி ஊருல இருந்து வந்த ஒரு முக்கியமான வேலையா என் வீட்டுக்கு வந்தா. என் தங்கச்சி உமா என்னை விட 2 வயசு சின்னவ. அவ ஒரு விதவை. கல்யாணம் ஆகி 10 வருஷத்துல 2 பசங்கள குடுத்துட்டு அவ புருஷன் உடம்பு சரி இல்லமே இறந்து போயிட்டான். என் தங்கையை பத்தி சொல்லணும்னா சரியான அழகு. அவ ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு அவளை ஒரு தடவை சம்பவம் பண்ணணும்னு ஆசையாய் இருப்பா. எனக்கு அவளை கல்யாணத்து முன்னாடியே சம்பவம் பண்ணணும்னு ஆசை. ஆனா பயம். அவளுக்கும் அது தெரியும். சரி, விஷயத்துக்கு வருவோம். அவ வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து நலம் விசாரிச்சு மறுநாள் அவ வந்த வேலைக்கு போலாம்னு சொன்னேன். அதுக்குள்ள கொரோனாவால லாக்டவுன் போட்டுட்டான். அவ வந்த வேலைக்கும் போக முடியலே. என் மனைவியும் ஊல மாட்டிக்கிட்டா. நான் இருக்கிற இடம் சிட்டி, கொஞ்சம் வெளியுல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. அதனால எங்களுக்கு வெளியுள்ள போற வேலையே இல்லே. எல்லாம் காம்பவுண்ட் உள்ளேயே இருக்கும். அது போக என் வீடு புதுசு மற்றும் நிறைய வீடு காலி. அதனால எங்க காம்பவுண்ட்ல மொத்தமே ஒரு 2 இல்லேன்னா 3 குடும்பம் தான் இருக்கு. அதுலேயும் ஒருத்தர் ஊருக்கு போயிட்டாங்க. மிச்சம் நாங்க 2 வீடு தான். சோ எங்களை கேட்க ஆள் இல்லே. ஒரு 2 நாள் போர் அடிச்சுது. அப்புறம் என் தங்கச்சி கூட உட்கார்ந்து பழைய கதையெல்லாம் பேசுனேன். அவளும் அவ புருஷன் இல்லாம கஷ்டப்படறதை பத்தி சொன்ன. நானும் என் மனைவி பத்தி சொன்னேன். சொல்லிட்டு சொன்னேன், நீ எதுக்கும் கவலைப்படாதே உமா, உனக்கு நான் இருக்கேன் சொல்லி அவளுக்கு ஆதரவா பேசுனேன். அவளும் அழ ஆரம்பிச்சுட்டா. உடனே நான் அவ பக்கத்து போய் அவளை கொஞ்சம் மாதிரி ஆறுதலா சொன்னேன். அவளை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு மின்சாரம் பாய்ந்த மாதிரி ஒரு உணர்வு. என் கிடப்பாரை ஸ்ட்ராங் ஆனது. இந்த நேரத்துல ஏதாவது சம்பவம் பண்ண தப்பா ஆயிடும்னு சும்மா இருந்துட்டேனபடியே. ஒரு 2 நாள் போச்சு. மெதுவா நான் மறுபடியும் அவ பர்சனல் லைஃப் பத்தி ஆரம்பிச்சேன். அப்படியே என்ன பத்தியும் சொன்னேன். உங்க அண்ணி என்ன பெரிய கவனிக்கிறது இல்லேன்னு. அவ கொஞ்சம் சோகமா, என் அண்ணிக்கு அறிவே இல்லே, இவ்வளவு நல்லா புருஷன் கிடைச்சும் அவளுக்கு வெச்சு வாழ தெரியலேன்னு சொல்லிட்டு லேசா அழ ஆரம்பிச்ச. எனக்கு தான் புருஷன் கூட வாழ குடுத்து வைக்கலேன்னு சொல்லிட்டு அவரு இருந்த மட்டும் என்ன ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லேன்னு சொன்ன. நான் உடனே, என் உமா இப்படி பேசுற மாப்பிள்ளை உன்ன நல்லா பாதுகாலையன்னு கேட்டேனதுக்கு அவ அப்படின்னு சொல்ல முடியாது. நான் அவர் எனக்கு வாங்கி குடுக்கறதுலயும் குழந்தை கிட்டையும் நல்லா தான் இருந்தாரு. ஆனா அது மட்டும் போதாது இல்லேன்னு சொல்லிட்டு அவ தலையிலேயே அவ லேசா தட்டி முண்டம் அண்ணன் கிட்ட போய்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா. எனக்கு புரிஞ்சு போச்சு உமா என்ன சொல்ல வரான்னு. நானும் உடனே ரியாக்ட் பண்ணலே. அடுத்து நாள் எதுவும் பேசாம போச்சு. 3வது நாள் எங்க செக்யூரிட்டி போன் பண்ணி, சார் கடைசி வீட்டுக்காரருக்கு கொரோனா போல இருக்கு சார், ஆம்புலன்ஸ் வந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு சார், நானும் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ அந்த காலநிலை நானும் உமாவும் மட்டும் தான் இருந்தோம். கேட் பூட்டிட்டு நான் சாவி வச்சுக்கிட்டேன். எங்களது கடைசி வீடுன்றதாலே ரோட்டுல இருந்து பார்த்தா எங்க வீடே தெரியாது. அது மட்டும் இல்லமே, எனக்கு தெரியுமே யாரும் உள்ள வர முடியாது. ஊரே அமைதியா இருந்துச்சு. நானும் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு நாளெல்லாம் திரிஞ்சேன். என் தங்கச்சி உமா ஏன்னா பார்த்து ஏன்னா இப்படி வெறும் உடம்போட சுத்துரே, யாராவது பார்த்து கண்ணு வைக்க போறாங்கன்னு சொன்னா. நானும் சிரிச்சுக்கிட்டே ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்மளே விட்டா ஊர்ல யாரும் இல்லே, நாம எங்க வேணாம்னு கூட சுத்தலாம்னு சொன்னேன். அது உமா போனான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டா. அதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நான் சொன்னதுக்கு உமா கோவப்படவே இல்லையேன்னு. உடனே எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, நாமளும் போய் இருக்கோம். உமாவும் அப்படி தான் 35 வயசுலேயும் சும்மா சின்ன பொண்ணு மாதிரி இருக்க. நாங்க 2
பேர் மட்டும் தான் இவளே சம்மதிக்க வெச்சு நல்ல சம்பவம் செய்யலாம்னு தோணுச்சு. உடனே டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு உள்ள போனேன். அவ சமையல் கட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்தா. அவ எப்பவும் பகலில் சாரி தான் கட்டுவா. நல்ல வெயில் நாள வேர்த்து ஊத்துச்சு. நான் அவ கிட்ட போய் உமா நீயும் என்ன மாதிரி பிரியா ஏதாவது டிரஸ் போட்டுக்கறது தானேன்னு சொன்னேன். அதுக்கு அவ பெருசா எதுவும் எதிர்ப்பு சொல்லாமே இல்லேன்னா நான் 2 நாள் வேலைன்னுறதால புடவை மட்டும் தான் எடுத்து வந்தேன். நைட்டி கூட எடுத்து வரலேன்னு சொன்னா. எனக்கு புரிஞ்சு போச்சு உமாவை சம்பவம் செய்யறது ஈஸின்னு. உடனே நான் சொன்னேன் உன் அண்ணி நைட்டி உனக்கு பிடிக்காது வேணும்னா ஏன் ஷார்ட்ஸ் டி-ஷர்ட் போடுறியானி கேட்டேன். அதுக்கு அவ சிரிச்சுக்கிட்டே யாராவது பார்த்தா நல்லா இருக்காதுன்னு சொன்ன. நான் உடனே இங்க பாரு உமா இப்போ நாம மட்டும் தான் இருக்கோம். வாட்ச்மன் கூட இல்லே. அது மட்டும் இல்லமே இப்போ லாக் டவுன். அதனாலே யாரும் வரமாட்டாங்க. நாம என்ன சம்பவம் செஞ்சாலும் யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னேன். அவளும் நான் சொன்னதோடு அர்த்தத்தை புரிஞ்ச மாதிரி சரி குடுன்னு சொன்ன. நான் உடனே என் ரூமுக்கு போய் இருக்கறதுலயே ரொம்ப சின்ன ஷார்ட்ஸ் மற்றும் பழைய ஸ்லீவ்லெஸ் டி-ஷர்ட் கொடுத்தேன். அவளும் போட்டுட்டு வந்தா. அவளே பார்த்தா உடனே எனக்கு என் கிடப்பறை சுண்ணாம்பு அடிசிடும் போல இருந்தது. அப்படி ஒரு தேவதை போல இருந்தா. நானும் அவளை சம்பவம் செய்ய ஆரம்பித்தேன். அவளும் அன்று முழுவதும் என் கூட சம்பவம் செஞ்சா. மொத்த சுண்ணம்பையும் அடிசுடேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.